கடலூர் அருகே உள்ள எம்புதூரைச் சேர்ந்தவர் 45 வயது காளிமுத்து. விவசாயியான இவர் அதே பகுதியில் உள்ள தனது விளைநிலத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அங்குள்ள விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேர் கும்பல் காளிமுத்துவை வழிமறித்து அரிவாளால் தலையில் வெட்டிவிட்டு அவரிடமிருந்த செல்போன் மற்றும் 100 ரூபாயை பறித்து சென்றனர். இதில் படுகாயமடைந்த காளிமுத்துவை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து காளிமுத்து கடலூர் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் 5 பேர் செம்மண்டலம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் செம்மண்டலம் பகுதிக்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்குள்ள ஒரு வீட்டின் பின்புறம் பதுங்கியிருந்த 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டை அருகே உள்ள வீமன் நகரைச் சேர்ந்த 19 வயது விஜய் என்கிற மொட்டை விஜய், அவருடன் சேர்ந்து புதுச்சத்திரம் பகுதியில் 2 லாரி ஓட்டுநர்கள் எம்புதூர் பகுதியில் விவசாயி காளிமுத்துவை அரிவாளால் வெட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்தது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இந்த கொள்ளை கும்பலுக்கு விஜய் தலைவனாக செயல்பட்டதும் அவர் எம்புதூர் பகுதியில் உள்ள முந்திரி தோப்பில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. உடனே திருப்பாதிரி புலியூர் காவல் ஆய்வாளர் சந்திரன் தலைமையிலான போலீசார் எம்புதூரில் காசநோய் மருத்துவமனை அருகில் உள்ள முந்திரி தோப்பு பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள முட்புதரில் பதுங்கியிருந்த விஜய் கண்ணிமைக்கும் நேரத்தில் காவலர் கோபியின் இடது கையில் அரிவாளால் வெட்டியுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் சந்திரன் அரிவாளை ஒப்படைத்துவிட்டு சரணடையுமாறு விஜயிடம் கூறியுள்ளார். அதை பொருட்படுத்தாத விஜய் அங்கிருந்த காவலர் கணபதியின் வலது கையிலும் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனால் காவல் ஆய்வாளர் சந்திரன் தன்னை காத்துக் கொள்வதற்காகவும் சக போலீசாரை காப்பாற்றுவதற்காகவும் விஜயை நோக்கி துப்பாக்கியால் 3 முறை சுட்டுள்ளார். இதில் ஒரு குண்டு விஜயின் இடுப்பு பகுதியிலும் 2 குண்டுகள் அவரது மார்பிலும் துளைத்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விஜய் மற்றும் காயமடைந்த காவலர்கள் 2 என 3 மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு விஜயை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். காயமடைந்த காவலர்கள் 2 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட எஸ்பி ஜெயக்குமார் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் ரவுடி விஜய் உயிரிழந்ததாகவும் அவர் மீது புதுச்சேரி மாநிலத்தில் 22 வழிப்பறி கொள்ளை வழக்குகளும், கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்குகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 5 வழக்குகளும் என மொத்தம் 30 வழக்குகள் உள்ளதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து பிடிபட்ட 5 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.